ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, அதாவது ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது தேங்காய் போலி எப்படி செய்கிறது அப்படி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போகிறோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம போலி செய்கிறதுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் வந்து நான் ஒரு கப் அளவு வந்து மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கப் அளவு மைதா மாவு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கலருக்காக. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த உப்பு மஞ்சள் பொடி மாவு வந்து இல்லாமல் ஈவனாக நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு வந்து நல்லா லூஸாக நம்ம எடுத்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மாவு வந்து அதாவது போலி வந்து சாஃப்டாக வராது. நல்லா லூஸாகவே பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து போலி வந்து நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கட்டு. இப்போ வந்து மாவு வந்து நம்ம நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும், லைட்டாக தண்ணியாக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருந்துடக்கூடாது. மாவு ஓரளவு நல்லா லூஸாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறோம்னா மாவு வந்து நல்லா ட்ரை ஆகாமல் இருக்கும், அதனால தான். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய்யை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பார்த்திங்களா, மாவு வந்து இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்னு இப்போ ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா நெய் போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாவு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மாவுக்கு ஸ்டஃபிங்க்கு வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் பூரணம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி விட்டு, ஹீட் பண்ண பேனில் வந்து ஒரு 200 கிராம் அதில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியை சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போ வந்து நம்ம குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் அதிகமாகும் தேங்காய் வேகிறதுக்கு. அதனால் லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இந்த வெல்லம் வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெல்லம் எல்லாமே நல்லா கரையட்டும். இப்போ வெல்லம் வந்து எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. தண்ணி வந்து அளவாக ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து குக்கிங் டைம் வந்து அதிகமாகும். இப்போ வந்து தேங்காவை ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து ஒரு ஃபுல் தேங்காய் எல்லாத்தையுமே நான் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் துருவில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சில்லு ஆட் பண்ணாதீங்க. தேங்காய் துருவில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம உப்பு ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு அந்த சுகரோட இனிப்பை வந்து நம்மளுக்கு வந்து கூட்டி காமிக்கும், அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கலந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பவுடராக கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனில் வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கணும், அதனால நம்ம வந்து கடைசியில் ஏலக்காய் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. சாஃப்டாக இருக்கணும் நம்மளுக்கு அந்த பூரணம். இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பூரணம் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து 2 மணி நேரம் நம்மளுக்கு வந்து ஊறிடுச்சு நல்லா. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பார்த்திங்களா, ரொம்ப ஒரு சாஃப்டான நல்ல ஒரு பதத்துக்கு இருக்குது மாவு. இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நம்மளுக்கு மாவு வந்து இப்படி இருந்தால் நம்மளுக்கு வந்து மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். கோழி வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால தான். இப்போ வந்து நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துக்கேன். நீங்கள் வாழையில் கூட எடுத்துக்கலாம். அந்த பிளாஸ்டிக் கவரில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனில் வந்து ஆயிலை வந்து நல்லா எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் நல்லா சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த மாவை வந்து கொஞ்சோன்னு எடுத்து நம்ம அதில் வந்து வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா விரித்து விட்ருங்க. விரித்ததுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம வந்து ஸ்டஃபிங்கை வந்து ஒரு உருண்டையை வந்து நம்ம ஸ்டஃபிங்கை வந்து எடுத்து உள்ளே வச்சு விட்டுடலாம். இந்த மாதிரி சும்மா நார்மலாக நம்ம வந்து விரித்து விட்டுடலாம்.
வெடிச்சு விட்டுட்டு சின்னதாக ஒரு ஸ்டஃபிங் இருக்குல்ல, அந்த ஸ்டஃபிங் எடுத்து நம்ம வந்து உள்ளே வந்து அமுத்தி வச்சு விட்றலாம். இப்படி வச்சுட்டு இந்த மடிக்கிற மாதிரி நீங்களும் மடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஸ்டெப் தான். அதே மாதிரி டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ரெசிபி, ட்ரெடிஷ்னலான ரெசிபியும் கூட. நீங்கள் திருவிழா காலத்தில் கூட நம்ம செஞ்சு வீட்டில் செஞ்சு சாப்பிட்லாம். படையில் கூட சாமிக்கு வைக்கலாம். இப்போ லைட்டாக நடுவில் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஓரங்கள் எல்லாத்தையும் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து வெளில வந்துடும். அதனால் ஓரத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ரவுண்டான பொடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்டஃபிங் வந்து ரெடியாக இருக்கும். இன்னொன்று வேணால் உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உள்ளே வந்து ஒரு ஸ்டஃபிங்கை வச்சுக்கோங்க. நம்ம அந்த தேங்காய் அரைச்சி செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த ஸ்டஃபிங் எடுத்து இந்த மாதிரி நார்மலாக எல்லா பக்கமும் நல்லா மடித்து விட்ருங்க. மடித்து விட்டுட்டு லைட்டாக கொஞ்சோண்டு கையில் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ப்ரெஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா அமுத்தி விட்ருங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா பக்கம் போலி நம்மளுக்கு பூரணம் வந்து கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம எடுத்து போட்டு பேனில் வந்து பேனை ஹீட் பண்ணி நம்ம கீயை அப்ளை பண்ணி போட்டு எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. மெதுவாக ஸ்மூத்தாக பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம அந்த பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். தோசை பேனை ஹீட் பண்ணி கொஞ்சம் நெய்யை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெய்யை அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த பூரியை வந்து நம்ம அந்த போலியை வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். போலி வந்து அப்படியே மெதுவாக போட்டு நம்ம எடுத்து விட்டுருலாம். அவ்வளோதான். லைட்டாக கீ இல்லாட்டி ஆயில் எதாவது அப்ளை பண்ணிவிட்டு மேலே தேய்ச்சி விட்டுருங்க. ஒரு 1.5 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமே வேகட்டும். 1.5 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான். அப்படியே திருப்பி போட்டு இன்னொரு 1.5 நிமிஷம் அளவுக்கு மட்டும் நல்லா வேகும். டோட்டலி ஒரு 3 மினிட்ஸ்லேருந்து 3.5 மினிட்ஸ் தான் ஆகும் இது நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ வந்து 2 பக்கமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நம்ம இந்த தேங்காய் போலி, கடலைப்பருப்பு ஸ்டஃபிங் போலி வந்து நார்மலான பூரண போலி வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா போலியும் நம்ம போட்டு கீ அப்ளை பண்ணி அப்படியே ஆயிலை வந்து அப்ளை பண்ணி எடுத்து திருப்பி போட்டு ஒரு 3.5 நிமிஷம் மட்டும் வேக விட்டு அவ்வளோதான். எல்லா போலியும் இதேமாதிரி பண்ணிடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான சாஃப்டான இனிப்பு தேங்காய் போலி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிட்டா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்றே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.